இந்த நாட்டிலே இந்த இன அழிப்புக்கான நீதி இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தர மறுத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் அது நடக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் நீதி கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. இதை பற்றி நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே இது நாட்டிலே நடந்தது இன அழிப்பு. ஆனால் அதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்று சில சொன்ன கருத்திலை வைத்து நாட்டில் இன அழிப்பு நடக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்றதாகவும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே இந்த நடந்த இன அழிப்புக்கான நீதி வேணுமென்றதிலே தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டுக்குள்ளேயும் சரி இதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான். அதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய சார்பிலிருந்து செய்வோம். ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாக, இது ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் தாங்களாக முள்ளிவாய்க்காலிலே அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் முழுவதும் எல்லா பிரதேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் அரசியல் பின்னணியிலே நடந்த விடயங்கள் அல்ல. அண்மையிலே கனடாவிலே ஒரு 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 இந்த இன அழிப்பு சம்பந்தமான ஒரு சின்னம் உருவாக்கப்பட்டதன் பொழுது நான் பார்த்திருந்தேன், வெளிவிவகார அமைச்சர் கனடா தூதுவரை அழைத்து அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் நடக்க வேண்டியது என்ன? இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இலங்கை அரசாங்கம் பிழை செய்ய இல்லை என்று நீங்களும், இந்த அரசாங்கம் அந்த காலப்பகுதியில் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கவில்லை, அதை அந்த அந்த ஆட்சியிலே இருந்தவர்களே இந்த அரசாங்கம் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது வேறு விடயம். ஆனால் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துகள் வெளியிடும் இந்த அரசாங்கம் உண்மையிலே அந்த குற்றங்களை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கலாம், விசாரணைகளை ஆரம்பிக்கலாம். உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய ஒட்டுமொத்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தான் வழங்க முடியாவிட்டாலும் கூட எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய காணி பிரச்சனைக்கான தீர்வுகளை வழங்க முடியா போனாலும் கூட எங்களுடைய அன்றாட மக்கள் முகம் கொடுக்கும் சில பிரச்சனை, யானவேலிகளாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் மட்டக்களப்பிலே மாத்திரம் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே வவுனதீவிலே ஒருவர் யானை அடித்து செத்தது, பாலிரிவட்டையிலே ஒருவர் செத்தது, தாந்தாமலை போன்ற எல்லா பிரதேசங்களில் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதுக்கும் ஒரு தீர்வில் என்றது இந்த இடத்திலே கவலையாக சொல்லணும். ஆனால் இந்த தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்கம் அபகரிப்பு செய்வதை நாங்கள் நிறுத்திவிட்டிருக்கிறோம், அதுக்கான ஒரு காலத்தை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வர்த்தமானி மீளப்பெறும் வரைக்கும் அந்த 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 வர்த்தமானி அப்படியே செல்லுபடியாகும் என்றதை எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்கிறது என்றது மிக தெளிவாக தெரிகின்றது. அப்ப இந்த இந்த வர்த்தமானியை நீங்கள் மீளப்பெறாமல் விட்டால் தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்க செய்ய போறீங்கன்றது உறுதியான ஒரு விடயம். அந்த வகையில் இந்த நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இந்த நாட்டிலே அடி வாங்கி நாட்டை விட்டு வெளியிலே சென்றவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற காலத்துக்குள்ளே வந்து இந்த தங்களுக்கான காணி என்று சொல்ல முடியாமல் போனால் அந்த காணி அரசு உடைமையாகும். அப்ப இதை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன்.